போன எபிசோடில் மந்திரியும் சக்கரபாணியும் மணிகண்டனை குழப்பறதுக்கு முயற்சி பண்ணாங்க, அதில் தோத்துட்டாங்க அப்படிங்கிறத பார்த்தோம்ல. இன்றைக்கி எபிசோடில் ராஜா அங்கே இருக்கக்கூடிய ஜோசியர்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. இப்போ ராணிக்கு குழந்தை பிறக்க போகிற சூழ்நிலை, அதனால் அவர் சொல்லிட்டுருக்காரு, குழந்தைய பிறக்காது சொல்லிட்டு இருந்த சூழ்நிலை கூட எங்களுக்கு இந்த விதியே மாறி இருக்குது அப்படின்னு சொல்லவும் ஜோசியர் சொல்கிறாரு, நீங்கள் மணிகண்டனை ரொம்பவே நேசிக்கிறீங்கன்னு தெரியும், அதனால தான் உங்களுக்கு அப்புறம் அவர் தான் ராஜான்னு சொல்லிட்டு இருக்கீங்கிறதும் தெரியும். ஆனால் மணிகண்டனுக்கு மணிகண்டன் ராஜாவாக முடியாது அப்படின்னு சொல்லவும், நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க, மணிகண்டனுக்கு ராஜயோகம் அதாவது அரசாளக்கூடிய யோகம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டதும், அப்படி கிடையாது, மணிகண்டனுக்கு ராஜாவாகக்கூடிய எல்லா யோகமும் இருக்குது, அதோட அவனுக்கு இன்னும் நிறைய பிராப்தங்களும் இருக்குது, அவனை இன்னும் உயர்ந்த ஒரு நிலைக்கு ஆண்டவன் கொண்டு வர முடிவு பண்ணியிருக்கான் அப்படின்னு அவன் ஜாதகத்தை வச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ராஜா சொல்கிறாரு, நீங்கள் ஜோசியத்தில் என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க, ஆனால் மணிகண்டனை நான் ஒரு நாளாவது ராஜாவாக்காமல் விட மாட்டேன் அப்படிங்கிறாரு. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க இந்த இடத்துக்கு மந்திரியும் சக்கரபாணியும் வராங்க. மந்திரி சொல்கிறாரு, இந்த மாதிரி மகாராணிக்கு குழந்தை பிறந்துருச்சு, ஆண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னது ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே பக்கத்தில் இருக்க ஜோசியர் சொல்கிறாரு, இந்த நேரத்தை வச்சு பார்க்கும்போது இந்த பையன்தான் உங்களோட அரசாட்சிக்கு வருவான், உங்களுக்கு அப்புறமேலு அரசனாக போகிற தகுதி இவனுக்கு தான் இருக்குது, அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். உடனே ராஜா சொல்றார், நம்மளோட விவாதத்தை நம்ம அப்புறம் வச்சுக்கலாம், எப்படி பார்த்தாலும் ராஜ்ய பாரத்தை நான் மணிகண்டனுக்கு கொடுத்தே தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மகாராணியை பார்க்க போகிறாரு. இங்கே மகாராணி அந்த குழந்தை மணிகண்டன் இவங்களாம் இருக்க இடத்த காமிக்கிறாங்க. இங்கே அந்த குழந்தைய மணிகண்டன் கொஞ்சிக்கிட்டே இருக்காரு. உடனே அங்கே இந்த பிரசவம் பார்க்க இந்த ஒரு அம்மா மாதிரி இருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி பண்ணேன்னா குழந்தைக்கு வலிக்கும்ல அப்படின்னதும், அது எப்படி என் தம்பிக்கு வலிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அந்த அம்மா உங்கள்கிட்ட பேச முடியாதுப்பா அப்படின்ட்டு ராணிகிட்ட சொல்கிறாங்க, அப்படியே உங்கள் குழந்தை ராஜாவோட பிரதி எடுத்து வச்ச மாதிரியே பிறந்திருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய சொல்கிறாங்க. ராணிக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ ராஜா அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. ராஜா குழந்தைய ஆசையை தூக்க போக அந்த அம்மா இருக்காங்களே அந்த வயசானம்மா, அவங்க சொல்கிறாங்க, ராஜாவையும் தொட விடல, குழந்தை இப்போ எடுக்காதீங்க, குழந்தைக்கு உடம்பு வலிக்கும், ஒரு 2 நாள் கழித்து தூக்குங்க அப்படின்னதும் சரி அப்படின்ட்டு மணிகண்டன் கிட்ட கேட்குறாரு ராஜா, இப்போ உனக்கு ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு கேட்டதும் ஆமாம் அப்படின்னு மணிகண்டன் தலையாட்டுறாரு. உடனே ராணி சொல்கிறாங்க, பையன்தான் பிறப்பான் அப்படின்னு முன்னாடியே மணிகண்டன் சொல்லிட்டான் அப்படிங்கிறாங்க. ராஜா அப்படியே அப்படின்னு ஆச்சரியமாக கேட்கவும், உடனே மந்திரி ஆமாம் அவனுக்கு தான் எல்லாமே தெரியுமே அப்படின்னதும் சக்கரபாணியும் சேர்ந்து சால்ராடிக்கிறான், என்னென்னா அவனுக்கு சகலகலா வல்லவனாச்சே அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ராஜா அந்த வயசானம்மா இருக்காங்களே அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு, மகாரை நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லவும், அந்த அம்மா நானும் கண்டிப்பாக கூட பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இங்கே திரும்பி மந்திரி கிட்ட பையன் பிறந்திருக்கான் அப்படிங்கிறதுனால எல்லாருக்குமே தான தர்மங்கள்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு மணிகண்டன் கிட்ட வர்றாரு. மணிகண்டா விளையாட போலியா அப்படின்னு கேட்கவும், இல்லை தம்பி பிறந்திருக்கான் இல்லையா, நான் இங்கே இவன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அடுத்த சீனில் ராஜா ஜோசியரை கூப்பிட்டு கேட்டுட்ருக்காரு, இந்த மாதிரி குழந்தைக்கு அரங்கான் சடங்கு ஒன்று பண்ணணும், அதுக்கான நாள் குறித்து கொடுங்க அப்படின்னு தான் அவரும் குறித்து கொடுக்குறாரு. அவங்க ஏதோ ஒரு சடங்கு வித்தியாசமாக பண்ணுவாங்க போல இருக்குது. ஸோ அந்த ப்ராசஸ் அங்கே ஆரம்பிக்கிறாங்க. மகாராஜா மகாராணி சாமி கும்பிட்டுட்ருக்காங்க. பக்கத்தில் மணிகண்டன் குழந்தைய பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. இங்கே இருக்க புரோகிதர் சொல்கிறாரு, பொண்ணு அரங்கான் சாத்துற ப்ராசஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு அந்த அரங்கான் போட்டு விட்றாங்க. அடுத்தது பேர் வைக்கலாம் அப்படின்னு அந்த புரோகிதர் சொல்கிறப்ப இந்த குழந்தை ஜனிச்சு அந்த நேரத்தை வச்சு பார்க்குறப்போ இவன் தான் ராஜாவாகும், அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் அப்படிங்க ராஜா ராணி 2 பேருமே ஷாக்கிங்காக பார்க்குறாங்க. மணிகண்டன் ரொம்ப சந்தோஷமாக பார்த்துட்ருக்காரு. வழக்கம் போல் மந்திரியும் அசிஸ்டண்ட்டும் கடுப்பில் இருக்காங்க. அந்த ஜோசியர் நான் சொன்னேன் இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவரும் பார்த்துட்ருக்காரு. புரோகிதர் சொல்கிறாரு, ராஜனுக்கெல்லாம் ராஜாங்கிற அர்த்தம் கொடுக்குற, ராஜராஜனுங்கிற பேரை அந்த குழந்தைக்கு சூட்டலாம் அப்படின்னு சொல்லவும், சொல்லிவிட்டு உங்களுக்கு இதில் இஷ்டமா, அந்த பேர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாரு. ராஜா ராணிக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்குறாரு. அந்த அம்மா எனக்கு பிடிச்சிருக்குன்னு தலையாட்டம். அடுத்து மணிகண்டா உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்குறாங்க. எனக்கு இந்த பேர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு மணிகண்டனும் சொல்கிறாரு. ஸோ இந்த பேர் ராஜாக்கு இப்போ ஓகேன்ட்டாரு. இப்போ பேரே வைக்கிறாங்க. இப்போ புரோகிதர் சொல்கிறாரு, இந்த குழந்தை நீதி நீர் வழுவாமல் நல்ல விதமாக ஆட்சி பண்ணுவான், இவன் ஆட்சி பண்ணுறதுனால அந்த அரியணைக்கு பிரகாசம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லவும் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. புரோகிதர் மங்களமாக வாழட்டும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுறாரு. மந்திரியோட அசிஸ்டன்ட் இப்போ அடுத்து என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஏற்கனவே கடுப்பில் இருக்க மந்திரி பேசாமல் கம்பெனி வீட்டுக்கு கிளம்பி அப்படின்னு சொல்லி அவரையும் கூட்டிகிட்டு போயிடுறாரு. இப்போ அடுத்த சீனில் வைகுண்டத்தை காமிக்கிறாங்க. லட்சுமி நாராயண் கிட்ட சொல்கிறாங்க, பந்தல் ராஜ்யத்தில் மணிகண்டன் அழகாக வளர்ந்துட்டு இருக்கான்ல, சந்தோஷமாக இருக்குது அப்படின்னதும் ஆமாம் அது பந்தல ராஜாங்கம் செஞ்ச புண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அங்கே நாரதர் வராரு. நாராயணன் என்ன விசேஷம்பா அப்படின்னு கேட்கவும் அவர் சொல்றாரு, இப்போதான் பந்தளத்தில் இருக்கக்கூடிய மணிகண்டனை போய் பார்த்துட்டு வந்தேன், அங்கே பால லீலைகள் பண்ணிட்டு இருக்கிற மணிகண்டனை பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், இனிமேலும் பார்த்துட்டு இருப்பேன், அது மகிழ்ச்சி அடிக்கத்தானே இவர் பிறந்திருக்காரு ஹரிஹர புத்திரனா அப்படின்னு சொல்லவும் லட்சுமி கேட்குறாங்க, மகிழ்ச்சி யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன், மகிழ்ச்சி யாருன்னு சொல்றீங்களா அப்படின்னு கேட்கவும் நாரதர் சொல்றாரு, மகிழ்ச்சியை பற்றி எனக்கு தெரியும் தான், இருந்தாலும் நாராயணன் சொல்ல கேட்குற
கிடைக்கிறதுக்கு ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறாரு. இப்போ மகிஷியோட கதையை வந்து நாராயணன் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதில் வந்து அவர் சொல்கிறாரு, காலவ மகரிஷி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு ரொம்ப அழகான ஒரு பொண்ணு இருந்தால், அவர் பேர் லீலா. அந்த பொண்ணை இப்போ காமிக்கிறாங்க. ஸோ அந்த ஸ்டோரி இப்போ ஸ்டார்ட் ஆகுது. இதோடு இந்த எபிசோட் முடியுது. நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.